ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இந்தியா ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் 2020 நம்ம கம்பீர் பயிற்சியாளராக இருக்கார் சூரியகுமார் யாதவ். ஸோ சூப்பராக விளையாண்டாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் வந்துட்டு நல்லா அந்த இன்டென்ட்டை காமிச்சாங்க. ஆரம்பத்துலேருந்தே அடித்தாடுங்க. அது எந்த விதத்துலையுமே விட்டு கொடுக்கவே இல்லை. விக்கெட்டு போயின்னு இருந்தாலும் ஒரு பக்கம் ரன் வந்து ரொம்ப அழகாக எடுத்துன்னு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 20 ஓவருக்கு வந்து 213 ரன் அடிச்சிருந்தோம். நான் நினச்சேன் இந்த ஸ்ரீலங்கா ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம், பெருசாக வந்து அவங்க டஃப் ஃபைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனால் உண்மையுமே ரொம்ப அழகாக ஃபைட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் நிறையா இருந்துச்சு. சூப்பராக ப்ளே பண்ணாங்க. நல்லா கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஓவர் வரைக்கும் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விக்கெட்டு 2 விக்கெட்டுன்னு விழ விழ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ரன் சேர்க்குற அந்த முயற்சியில் வந்து விக்கெட்டெல்லாம் விட்டாங்க. அவங்களோட பயிற்சியாளர் வந்து ஜெயசூர்யா நல்லா ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டல்லாக ஆரம்பிச்சிட்டார். பட் வந்துட்டு உண்மையுமே ரொம்ப போராடி தோத்தாங்க. அதனால் ஸ்ரீலங்காவும் நம்ம விஷ் பண்ணோம். பட் இந்தியா எப்பவும் போல் 2020 வந்து நம்பர் 1 டீம், சாம்பியன் டீமுங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் இந்தியன் டீம். சூரியகுமார் அது வந்து சூப்பராக கேப்டன்சி பண்ணுறாரு. ஸோ ஒரு கண்டினியூவாக 2020 கேப்டனாக பண்ணலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல இதாக இருந்திருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா கூட நல்லா ஜெயிச்சிருக்காரு. கம்பீருக்கு வந்து ஃபஸ்ட்டு பயிற்சியாளராக இருக்கிற மேட்ச்சு. ஸோ அது ஜெயிக்கணுன்ற அந்த டென்ஷன் ஒரு முகத்தில் தெரிஞ்சுது. இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரும் பயிற்சியாளராக மேட்ச் ஜெயிச்சதுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். சூப்பர்.